ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வேஸ்ட். அதாவது இப்போ நம்ம இந்த சால் பாக்ஸ் உள்ள வேஸ்ட் நம்ம எரிய விட்டா இந்த சோலார் பேனல் வந்து ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். அப்போ அந்த ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்போது இந்த லைட்டாக பிளிங்க் ஆகும். அப்புறம் அந்த லைட் வந்து பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம பட்டன் அமுத்தும் போது இங்கே வரும். இதனால நம்மளுக்கு ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது வந்து நம்மளுக்கு நல்லா இந்த ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்மள்ட்ட இருக்காது. இப்போ இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நாம் நிறைய வேஸ்ட் எரிய விட்டோம்னா இந்த லைட் நல்லா எரியும். இப்போ வந்து இந்த லைட் மட்டும் தான் எரியுது, இன்னும் 2 லைட் எரியணும். இந்த காலத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதை எலக்ட்ரிசிட்டி மேக் பண்ண வந்து டீசல், யுரேனியம், கோல் அந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த எல்லாமே வந்து இந்த உலகத்தில் லிமிடெட் குவான்டிட்டியில் தான் இருக்குது. ஆனால் இந்த வேஸ்ட் வந்து ட்ரை வேஸ்ட்டு நம்ம போட்டு எரிய விட்டோம்னா ஹீட்டிங் மேனில் வந்து அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பல்ப் எரியும். அதை கண்டக்ட் ஆகிறதுக்கு இந்த எல்இடி நம்ம வந்து ட்ரை வேஸ்ட் மட்டுமே போதும் நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஆஷஸை வச்சு இங்கு, பெயிண்ட்ஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த எனர்ஜியை வந்து நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படுறப்ப அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸை கூட நம்ம வந்து ஏர் பியூரிஃபையரில் போட்டு பியூரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.